வேலைக்காக நன்றி சொல்றேன் சப்பா. இந்த வெளியிலையும் கூட தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பேசுறேன் நல்ல பிதாவின் ஆவியாளர் சொன்னீரப்பா. ஆவியாளர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியை மறைத்து கொள்ளுமாண்டவரே, நீ வெளிப்படுமாண்டவரே, நீ வெளிப்படுமாண்டவரே. வேதத்தை மறைபொருளைகளுக்கு வெளிப்படுத்த மாண்டவரே, என் வேதத்தை மறைபொருளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆவியாளர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. போன வாரம் செவ்வாய்க்கிழமை என்ன மெசேஜ் கொடுத்தோம்? ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு பேச பார்த்தோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்மையிலே ஆறுதல் அடைவார்கள், மறுமையிலே ஆறுதல் அடைவார்கள். சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியில உண்மையா இருக்கிற பிள்ளைங்க, நேர்மையா இருக்கிற பிள்ளைங்கள் எப்போதும் திருப்தியா இருப்பார்கள். அல்லேலூயா. சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆயுஷ்நாட்களை கூட்டி கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுறீங்களா, கவலைப்படுறீங்களா, கண்ணீர் வடிக்கீங்களா, போராடுறாங்களே, போராடுறீங்களா, எல்லாத்துலேயுமே ஆண்டவர் உலகத்திலே ஆண்டவர் ஆறுதல் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு காலத்துக்கு காலையில் அழுகையிட்டால் மாலையிலே அக்களிப்பு. அல்லேலூயா. நல்லா சந்தோஷப்படுத்திடுவார் ஆண்டவர். அதே போல ஆறுதல் இருக்கீங்களா, அவங்கள போங்க, அந்த ஆறுதலில் எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அந்த துயரப்படுகிற பாக்கியவார்கள், அவர்கள் ஆறுதல் அடைகிற துயர் என்ன காரியத்தில் துயரப்பட்டாலும் அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. சந்தோஷம் ரெட்டிப்பாய் செய்வார் ஆண்டவர். தரதான் போன செய்தி. அல்லேலூயா. ஆவியில இருந்துச்சு எளிமை உள்ளவர்கள் பாக்கியவார்கள், பரலோகராட்சியம் அவங்களுடைய ஆவியில எப்படி இருக்கணுமா, எளிமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ பரலோகராட்சியம் அவங்களுடைய இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஆவியில எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். எளிமையா இருக்கிறோமா, இல்லை நம்மளுடைய ஆவி நம்மளை மிஞ்சி தூக்கிடுதா, உயர்ந்துதா அப்படின்னு செய்யணும், பார்க்கணும். அல்லேலூயா. பார்த்து நம்மளையே பரிசித்து பார்த்து நம்மளே என்ன செய்யணுமா, நம்மளை நமக்கு கீழ்படுத்தணும். நம்மளை நமக்கு அது நமக்கு மேலே எழும்பாம மாம்சம் நம்மளே அதை என்ன கீழ்படுத்தி அடக்கி என்ன செய்யணும், நடக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டு வாய் கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்துக்குமே நாக்கு கொடுத்துருக்கிறாரு. வேதம் கொடுக்குறது நாக்கு எழுது நெருப்பு. நாக்கு எழுது நெருப்பு. ஒரே வார்த்தையில் அதை எரிச்சிடும். அல்லேலூயா. ஒரு தீக்குச்சி ஒரு காட்டை கொடுத்தது போல நாக்கை ஒரு குடும்பத்தையும் அழிச்சிரும். அது அதுக்கு என்னங்கிற பெரிய கப்பலுக்கு இது சுக்கா போடுற மாதிரி அது நாக்குக்கு ஒரு கட்டு என்ன செய்யணுமா, போடணும். இல்லவே அது எழும்பிடும். இல்லை கட்டளை பிள்ளைகளாக நமக்கு நாக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அந்த நாக்கை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த வசனம் எதுல இருந்தாங்க, இதுதான் மலை பிரசங்கத்தை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மலை பிரசங்கத்தை 3 அதிகாரம் மலை பிரசங்கம் இருக்கு. 3 அதிகாரமும் மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் எடுத்து செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல தான். அப்போ மலை பிரசங்கம் நம்ம எது கேட்குறோம், அது எதுக்குங்கிட்ட எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு கட்டுரை பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஏதோ ஏசப்பா இருந்த காலத்துல மலை பிரசங்கம் இது அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. அவர் எல்லா மக்களையும் கூப்பிட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம இப்படிதான் கட்டுரை பிள்ளைகள் இருக்கணும், அப்படி சார்ந்த குணமா இருங்க, ஆவியில எளிமையா இருங்க, துயரப்படுறதுனால கவலைப்படாதீங்க, நீங்க ஆறுதல் அடைவீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு கூட என்ன செய்யலாம், சொல்லணும். இது நமக்கு அதுதான், நீங்க அதான் கற்றுக்கொள்ளணும். மலை பிரசங்கத்தை அதான் கற்றுக்கொள்றது தான் ஆண்டவரும் எல்லா பிள்ளைகளுக்கும் அறிவுரை கொடுத்துட்டு இருக்கிறார். நிறைய தெரியல 7ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் இருக்குது. நீங்க 5லிருந்து 7 வரைக்கும் 3 அதிகாரம் இருக்கு. எல்லாத்துலயுமே ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைகள், எப்படி எப்படி கட்டளை பிள்ளைகள் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஆலோசனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க எப்படி இருப்பாங்களாம், திருப்தியா இருப்பாங்களாம். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், கரெக்டா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்க எப்பவும் எப்படி இருப்பாங்களாம், ஒரு குறையும் இல்லாம திருப்தியா இருப்பாங்களாம். அப்போ நம்ம இன்னைக்கு எப்படி இருக்குன்னா கட்டுரை பிள்ளைங்க என்ன ஒரு பக்கத்துல
என் பாடங்களை பாருங்க, என் கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொல்லுவாங்க. அது யார்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னா புரஜாதி மக்கள்கிட்ட தான் போய் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி எது செய்யக்கூடாது, என்ன தெரியாது. அப்போ ஆண்டவர் வந்து இந்த ஆலோசனை கொடுத்துருக்காரு, நீ துயரப்படுறியா, உனக்கு வருது ஆறுதல், உனக்கு வருது சமாதானம் வருது. அப்போ இது வந்து நம்ம என்ன செய்யணும், கேட்டு அதன்படி நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம நடந்துக்கிடணும். அடுத்தவங்க போய் இதை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது. இது அடுத்தவங்க பகிர்ந்து கொடுக்குறது என்ன கொடுக்கணும் தெரியுமா, இயேசு நல்லவர் உங்களை நேசிக்கிறார். அதான் என்ன செய்யணும் சொல்லணும். நம்ம வீட்டு கதையை போய் சொந்த கதை சோக கதைன்னு சொல்லி ஒரு இந்துக்காரங்க வீட்டில் போய் உட்காந்து கதை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இயேசுப்பா மேலே வெறுப்பு வந்துடும். அல்லேலூயா. அவங்களுக்கு இயேசுப்பை பற்றி தெரியாது. அதான் கட்டுரை பிள்ளைகள் நீங்க இயேசு ரொம்ப நல்லவர், நம்ம அவரை பற்றி என்ன செய்ய முடியாது, ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது. நமக்காக தான் நம்மளை மீட்டெடுத்து தான் வந்தாரு. அல்லேலூயா. நம்ம எப்படி கிடந்தோம், நாட்டை முடிச்சுதானே கிடந்தோம். வெளிப்பறவைக்கு நல்லா இருக்கலாம், உள்ள நாரி மீத கிடச்சி எத்தனை கெட்ட வார்த்தை பேசியிருப்போம். நான் பேசியிருக்கேன், பேசணும் யாரும் சொல்ல முடியாது. என்னென்ன வார்த்தை வாயில இருக்கும் அவ்வளோ வார்த்தை நினைச்சுவாங்க பேசுவாங்க. பேச சிரிப்படைங்களுக்கு பேசுவாங்க. அப்போ அந்த கட்டுரை பிள்ளைகளா இருந்தாலும் வேதத்தை கருத்துல எடுத்தாலும் என்னென்ன அசிங்கமான வார்த்தை பேசணும் அவ்வளோத்தையும் நினைச்சுவாங்க. நான் ஆண்டவர் அறிகிறதுக்கு மட்டும் பேசியிருக்கேன், ஆண்டவர் அறிஞ்சு கூட பேசலாம். ஆண்டவர் ஏற்று கொண்டு 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து பேசுறது அவங்க வந்து எனக்கு அசிங்கமா தெரியாது. இப்போ அவங்க பேசுறத பார்த்தா நம்மளுக்கு என்ன செய்யுது, ஐயரவா இருக்கு. அப்போ நம்ம வந்து இப்போ சிந்திக்கிறேன், அப்போ நீ அப்படி வார்த்தைகள்லாம் என்ன செய்யுது, நமக்கும் ஒரு நாள் இப்படி செஞ்சோம் அசையாம பேசுவேன். அது அப்படித்தான் நம்ம பேசலாம் பாருங்க. அப்போ கட்டுரை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு. ஒவ்வொரு பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியாது, எல்லாமே நம்ம இப்ப சொன்னா அவங்க அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, அது நமக்கு பெருசாவே தெரியாது. ஆனா வேதத்தை கரத்துல எடுத்து சத்தியத்தை கேட்டு அந்த பிள்ளைங்க பேசும்போது தான் கஷ்டமா தெரியுது நமக்கு. அல்லேலூயா. அவங்க கையில பைபிளை எடுத்துட்டு அப்படி ஒரு அசால்ட்டா பேசுறாங்க பாருங்க. அந்த வார்த்தை அசிங்கமான வார்த்தைகள், அதான் வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பேசுறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இல்லைன்னு வச்சுக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் வச்சுக்கூடாது, உச்சரிக்கவே கூடாது. அசிங்கம். என்கிட்ட பைபிள போடுறது கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாதபடி பக்திக்கு விருத்தியான வார்த்தைகள், அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற வார்த்தைகள் எது செய்யணுமா பேசுங்க. அதனால பரிசுத்தாவியர் சந்தோஷப்படுவார். கெட்ட வார்த்தை பேசுறதுனால வார்த்தை இருக்க பரிசுத்தாவியர் துக்கப்படுவாருன்னு பைபிள போடுங்க. அது எதுக்காக, பரலோகராட்சியத்துக்கு போறது நமக்கு கொடுக்கப்பட்டது பரிசுத்தாவியானவர். உனக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப நம்ம பரிசுத்தாவியானவர் பெற்றுக் கொண்டிருந்தோம்னா அவரை துக்கப்படுத்தக்கூடாது. என்னிடம் அசிங்கமா பேசினா நம்மன்றது என்ன செய்வாரு, வெளியே போயிடுவாரு. அதனால அவங்க அதெல்லாம் என்ன செய்யாது, பிடிக்காது. அதான் மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற அந்த காரியத்தை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள், இரக்கம் பெறுவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவன் இருதயத்துல நமக்கு என்ன செய்யணும், தரிசனம். அவரை தரிசிக்க வேண்டுமானா நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தம் நமக்கு என்ன செய்யணும் வேணும். பரிசுத்தம் வேணுமா, ஏசப்பட்டு இருங்க, ஆண்டவர் சமுத்திரம் உட்காருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை இனியும் பரிசுத்தப்படுத்தும் 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 பரிசுத்தப்படுத்து கேட்டுக்கிட்டே இருங்க. உங்க ரத்தத்தாலே நீ கழுவுங்க, உங்க ரத்தத்தாலே நீ கழுவுங்க, உங்க ரத்தத்தாலே நீ கழுவுங்க சொல்லிக்கிட்டே இருக்க. தேவ சமூகத்துல ஒரு ரத்தத்தால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. கட்டுரை பிள்ளைகளை வந்து இந்த உலகத்தான் பாடி நினைச்சுக்கிறது இருக்கவே கூடாது. இந்த மலை பிரசங்கம் ஆண்டவர் எதுக்காக பேசினாருங்கிறத நம்ம கவனிச்சு என்ன செய்யணும், பார்த்து அதன்படி என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்மள என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படியலைன்னா நம்ம வந்து சும்மா வந்து அப்படியே சும்மா எப்படி இருந்துச்சுன்னா கட்டுரை பிள்ளைகளை என்று சொல்லவே முடியாது, ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் பைபிளை பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ன பிரபா ஆண்டவர் சொல்லி கொடுக்காரு பாருங்க. நீங்க வந்து என் வார்த்தையை கேட்குறீங்க, நீங்க போய் அடுத்தவங்களை போய் என்ன செய்யுங்க, சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளா நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்காத மாதிரி அவங்ககிட்ட போய் என்ன செஞ்சக்கூடாது, சண்டைகளை மேற்கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, தூண்டி விடக்கூடாது.
இப்போ நம்ம சமாதானம் பண்ணுகிறப்ப எப்பேற்பட்ட மக்களாக இருந்தால் கூட உங்களுக்கு சமாதானம் பண்ண முடியல தெரியலன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் ஆண்டவரே அது அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நான் அந்த இதுக்கு போகிறேன், அங்கே நம்ம வேற யாரும் சண்டை போட்டுட்டு போக மாட்டோம், சொந்தத்துக்குள்ள பந்தத்துக்குள்ள இருக்க அதில் போகிறேன், நீங்கள் முன்னாலே வந்து அவங்கள சமாதானப்படுத்துங்கப்பான்னு சொன்னால் அவர் கரெக்ட் பண்ணிடுவார். அல்லேலூயா. நீங்கள் அவங்க சமாதானம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் பார்த்து பேசுவேன், சரி அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாச்சுன்னா அவங்க அமைதியாக்கிடுவார். என்கிட்ட நமக்கு முன்னால் வர ஆண்டவர் பெரியவர். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பண்ணுகிற பிள்ளைங்களா இருக்கணும். நம்ம பாக்கியவான்தான் இருக்கணும். பரலோகராட்சி நமக்குரியதுதான். அதனால பல பிரசங்கத்தில் இப்படிதான் மக்களுக்கு அந்த மலையில உட்காந்து அவ்வளவு பேருக்கு செஞ்சாரு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினாரு. நாளைக்கு இந்த 6 லட்சம் மக்கள், இந்த 6 லட்சம் மக்கள் மோசை வழி நடத்தினாரு. இங்க வந்து 5000 மக்கள், 5000 புருஷர்கள் போட்டிருக்கு, மனைவி பிள்ளைங்க எல்லாத்தோடும் உட்காந்துருப்பாங்க, அப்படி நிறைய இருந்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சது இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்துறது 6 லட்சம். அதில் சொல்லுவாங்க எல்லாரும் 6 லட்சம் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து 20 லட்சம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கட்டளை பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்டா, சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் காரியத்தை அனுப்பிச்சாரு, உச்சரிக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளாகி நம்மளும் பைபிளை கையில் எடுத்திருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியுமே தவிர நம்ம ஏதோ பைபிள் அந்த காலத்துல மலை பிரசங்கத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, அதனால யாருக்கு அந்த நாளில மலையில வந்திருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வசனத்தை அற்பமா எண்ணிடவே கூடாது. அவர் வருக வரைக்கும் இதான் வசனம். நம்மள ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்ப ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்பிடிச்சு தான் என்ன செய்யணும், இருக்கணும். வசனம் தான் நம்மள விஷயம் பரிசுத்தப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லியிருக்க அடிக்கடி, ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு கண்ணாடி பை கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாக்கடை அசிங்கமா இருக்கு, கையில என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஆனா எனக்கு 2 பக்கம் ஓட்டலாம், அதுல ஒரு பையில அந்த தண்ணி வந்து பையில பிடிச்சிட்டு இருந்தா அதுல தங்காது, பையில தண்ணி, அந்த தண்ணி வந்து பையில தங்காது, கீழே ஓட்டையில போயிடும். ஆனாலும் அந்த தண்ணினால அந்த பை என்ன செய்யும், சுத்தமாகிட்டு இருக்கும். அதனால நம்ம மனசுக்குள்ள வசனம் தங்குதோ இல்லையோ, வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்ம சுத்தமாகிட்டே இருப்போம். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே வசனம் உள்ள தங்குமானா யாருக்குமே தங்காது, எனக்கே தங்காது. 1-2 வசனம் தான் தெரியும். ஆனா பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்தாவியானவர் தான் பேசிட்டு இருக்கிறார். நான் பேசுறேன்னு ஒண்ணுமே முடியாது. அதனால நான் என்ன பேசுறத நீ பேசுறீங்கல்ல பிதாவின் ஆவியான்னு சொல்லிருக்கீங்கப்பா, நீங்க தான் பேசுறீங்க, அதனால நான் எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி நம்ம யார் இடத்துலயே வசனம் நிறைய உள்ள இருக்கும். அந்த வாடி கூட பிரசங்கம் பண்ண சொல்லுவா, என்கிட்ட கொஸ்டின் பண்ணுவா. அப்ப நான் சொல்லுவேன், எப்படி நீ அமைதியே, ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுனாரு, அந்த வார்த்தை பேசுறேன், நீ அமைதியா இந்த ஆண்டவரை நீ பேசுப்பான்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடு. ஆவியானவர் உனக்கு என்னென்ன வசனம் கொடுக்கணுமோ அந்த வசனத்தை என்ன செய்வாரு, கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு, மாற்றி மாற்றி தந்துகிட்டே இருப்பாரு. ஆனால் வசனம் வந்து என் மனசுல தங்கல, எனக்கு வசனத்தை அறிந்த இல்லை அப்படி யாரும் நினைச்ச முடியாது, சொல்லக்கூடாது. அவர் சொன்னாரு, எல்லா சங்கத்துக்கு முன்னால போய் நிற்பீங்க, பேசு, நீங்க பயப்பட என்ன பேசணும்னு சொல்லி பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே நினைச்சுவாரு பேசுவாரு. அப்போ ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறாரு, அவர் தான் பேசுவார் ஒவ்வொரு பிள்ளையோடையும். அல்லேலூயா. அதான் கட்டளை பிள்ளைகளை நீங்க எதையும் என்ன செய்யக்கூடாது, மாம்ச பிரகாரம் எதுவும் செயல்படவே கூடாது. ஆவியானவர் அன்னைக்கு ஏசப்பா மனப்பிரசங்கத்துல செஞ்சாங்க, இந்த வார்த்தையில நமக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால கட்டளை பிள்ளைகளை நீங்களும் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர், சோங்கலாம் ஒருத்தவங்களை தான் பார்க்க போய் செஞ்சுன்னா, ஐயோ இப்படிதான் போன வாரம் பெட்டில் கிடந்தாரு அப்படி போயிட்டாரு, ஐயோ அதே நோய் தான் உங்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு நான் என்ன செஞ்சிடும், பிழைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு இருக்கிற தூண்டி விட்டு பார்த்து அவங்கள கொண்டு போட்டுறக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நல்லா சுகமாக்கிறாங்க, நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்கீங்க, நல்ல சுகமாக்கி தான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி நம்ம ஆதரனா வார்த்தை, சந்தோஷம் நிறைந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு என்ன செய்யும், வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே சுகமாகிடும். அல்லேலூயா. இப்போ இதுல இருந்த மக்களுக்கு என்ன செய்வேன், இதுல இந்த நோயிலிருந்து பிழைக்கவே முடியாது, இதுதான் வந்திருக்கு உங்களுக்கு, சரி இப்படி வந்திருக்கா, ஐயோ உங்களுக்கு போய் இந்த நோய் வந்திருக்கு, இப்படியே நின்று வரைச்சு கொண்டு உயிர் போடுறதும் போவாங்க. அந்த வார்த்தையில என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து சமாதானம் பண்ணுகிற வார்த்தைகளை என்ன செய்யணும், சொல்லணும். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை என்ன செய்ய சொல்லணும். ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை ஆண்டவருக்கு நீங்க பயப்படாதீங்க, ஏசப்பா சுகமாக்குவாங்க, அவர் பரிகாரிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் அங்க என்ன செய்யணும், கனப்படுத்தும்போது கர்த்தர் அங்க சுகத்தை கொடுப்பாரு.
அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தைகள் என்ன செய்யுங்கடா, ஒரு நல்ல விசுவாசமான வார்த்தைகள் என்ன செய்யணும், அந்த மக்களை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால அவங்கள பயப்படுற மாதிரி வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வார்த்தைகள் வரவே கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்கு அதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல சொல்லி சமாதானப்படுகிற பாக்கியவான்கள், அவங்க தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் நீங்க எவ்வளவுதான் ஆவியில் எளிமையாக இருந்து பாருங்க, சமாதானம் பண்ணி பாருங்க, நீங்க இறக்கமுள்ளவங்களாக இருந்து பாருங்க. அப்படி வரும்போது நம்ம மேல என்ன செய்யும், நீங்க நன்மை செஞ்சு பாருங்க ஒருத்தங்களுக்கு, நமக்கு என்ன செய்யும், தீமை தான் வரும். வசனம் இங்க என்ன ஒரு பைபிள் என்ன சொல்லப்படுதுன்னா, நீ தீமை செய்து பாடுகளை அனுபவிச்சு பார்க்கலாம், நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்கிறதா கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நீ நன்மை செய்தியா, உனக்கு அதிகத்தம் பாடு வருதுன்னா பரலோக ராஜ்யத்தில் பாக்கியவான்களா இருப்பாருன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நானே நிறைய சொல்றேன், நாங்க என்ன செஞ்சாலும் என்னை ஏசதான் செய்வாங்க. யாருக்கு நன்மை செஞ்சாலும் அவங்க என்னை ஏசு இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு போய் நம்ம செய்யறோமே அப்படிங்கிறது அவங்க ஏசன பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எங்க வீட்டுல வாடகை இருக்காங்க, எங்க வீட்டுல. அப்போ அந்த லைன்ல இவங்க வீட்டுல டைல்ஸ்கள் ஒட்டுறாங்க. அப்போ இவங்க சாமான பூரா அவங்க வீட்டுல யாரு வீட்டுல இந்த போர்ட்டிக்கால வைக்கணும், கார் செட்ல வைக்கணும். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு அவங்க ஃப்ரெண்டு அவ்வளவு அந்த தெருக்குல இருக்காங்க, யாருமே அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ நான் என்ன செய்யறேன்னா ஏன்டா கேட்காங்க, கஸ்தூரிக்கா அவங்க ஒரு போர்ட்டிக்கால வைக்கணுமான்னு. அப்போ நான் யோசிக்கல, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா, சாமனப்ப எங்க ஊர் வச்சுக்கிட்டு இருப்பா, சரி வச்சுக்கோ அப்படின்ட்டு. கடைசியில எனக்கு அது தீமை தான் ஜபம். அவ்வளவு பேர் தோல்வி இப்போ கை போட்டு நிக்கா, ஆனா யார்கிட்ட பேச மாட்டேன். நான் தான் வழியிலேயே கூட்டு பேசுவேன், வாதிதான் கூட்டு பேசுவேன். அப்போ என் மனசுல என்ன தோணுன்னா, அவ்வளவு தோல்வி கை போட்டு நிக்கிறியே, யாராவது அவங்க காரணம் செட்ல உனக்கு ஜாமத்தை கட்டில கொண்டு வை, பீரோல கொண்டு வை, உன் பிள்ளைங்க கட்டில போட்டு படுக்க வை, யாராவது உனக்கு சொன்னாங்களா? நான் தச்சுமே போறேன், நீ எனக்கு கேட்ட சரி வச்சுக்கோன்னு சொன்னேன். ஆனா நீங்க ஏன்டா பேச மாட்டேன் என்று நான் வீட்டு சரி கொடுக்கல, போர்த்திக்கால கொடுத்துருந்தேன். அவங்க எல்லாம் ஜாமான் கொண்டு வச்சிருந்தாங்க, அடுக்கு முதல்ல ஸ்கேஸ் எல்லாம் கொண்டு வச்சிருந்தாங்க. 2 ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கரண்ட் போயிடுச்சு, இவ்வளவு வச்சிருக்கேன், கரண்ட் போய் போகுதுன்னு எதுவுமே நான் கேட்கல. அவங்க வீட்டுல டைல்ஸ்கள் கொட்டுறாங்க, வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு பத்திரமா பாதுகாக்கட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனா கடைசியா நான் ஒரு பிள்ளைகிட்ட சாவி, அந்த வீட்டு வாடகைக்கு வர போறவங்க வரதுன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க வராங்க, சாவி கொடுத்துருந்தேன். அதை வாங்கி உள்ள போய் ஏசி அது இதுன்னு போட்டு எத்தனாயிரம் ரூபா, 7000 ரூபாய் கரண்ட் பில் வந்துட்டு 10 நாளைக்குல. என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அவங்களை ஒண்ணுமே கொஸ்டின் பண்ணலை. அப்போ எல்லாம் 1000 ரூபாய் தரல, 1000 ரூபாய் தரணும், சரி வாங்கிட்டு வேறு ஒண்ணுமே நான் பதிலே பேசலை. ஆனா அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. அப்போ நான் கூப்பிட்டு பேசுறேன், அன்பிகா கரண்ட் பில் எடுக்கிறவங்க வந்தாங்கன்னா பார்த்தா அவங்க சொல்லி நல்லா பேசுறேன், வாடகை வந்துட்டும் பேசுறாங்க. அப்போ நான் என்னைக்குன்னு கிடையாது, நான் என்னைக்கு நானும் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப எங்கள் வீட்டில் வாடகை பிள்ளைங்க கூட சின்ன கஷ்டம்னு சொல்லி 2 எடுத்து கொடுத்து புதுசு எடுத்து கொடுப்போம். வாங்கி 10 நாளைக்குள்ளே என் ஏசி தீர்த்து தட்டிடுவான், ஒரே தட்டிடுவான். அல்லேலூயா. அப்போ நன்மை செய்து நம்ம தீமையை தான் என்ன செய்யறோம் அன்னைக்கு. நிறைய நான் அதான் இருக்கேன், என்னன்னாலும் பாருங்க என்னைய மட்டம் தட்டுறத நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா என்னைய உயர்த்த வேண்டாம், ஏசப்படி நாம மாத்திரம் உயர்த்தா போதும். அதான் நமக்கு நல்ல வேலை. நம்மளும் உயர்த்தும் போது நமக்கு அது பெருமை விசுவாசம் வந்துடக்கூடாது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளையே நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளை நினைச்சிருந்தாங்க, அவங்க எவ்வளவுதான் நன்மை செய்தால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவங்களுடைய. நம்ம நீதி உண்மையா இருந்து பார்த்து நமக்கு அது உபத்திரம் வருதா, நீங்க சந்தோஷப்படுங்க. ஐயா நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன் அவனுக்கு, அவன் என்ன வாய் குசாம நீ பேசுறாங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, சந்தோஷப்பட்டு கழிவுங்க. அல்ல அப்படிதான் பைபிள் வசனம் போட்டிருக்கு, சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும், கழிவுறோம். ஆண்டவர் அனுமதி இல்லாம யாரும் வாயை திறக்கவே முடியாது. வாயை அவருக்கு திறக்கணும், திறந்தாதான் யாரும் நம்மளுக்கு பேச முடியும். அப்படி பேசுறாங்கன்னா ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரம் சொல்லுங்க. என்ன பரலோகத்துல நம்மளுக்கு பல மிகுதியாக ஆகுதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பதிலுக்கு என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. பதிலுக்கு பேசவே வேண்டாம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யெகோவாவே நீர் பார்த்துக்கணும்னு சொல்லி நான் பாட்டு போயிடுவேன். ஏன் இசப்பா இப்படி திட்டுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம் சொல்லுங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
அதுக்கு நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கண்ணீர் வடிச்சு போராடி அதுக்கு நான் ஜெபிக்க மாட்டேன். போகிறது ஏன் இசப்பா இப்படி பேசுறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு இசப்பா அப்படின்னு சொல்லி நான் போட்டு தீர்வேன். ஆனா அவங்க படுற பாடு போகிறதும் படுறதும் கஷ்டமா தெரியும் எனக்கு பார்க்க. அப்ப அவங்களுக்காக நீ போராடாத அப்படின்பாரு. அவங்களுக்கு அங்கே ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னாலும் ஆண்டவருக்கு சமைக்க மாட்டாரு. அதான் வசனத்தை ஆண்டவர் போதிச்சுட்டாரு. நீங்க என்ன செய்யுங்க, நீதி நிமித்தம் துன்பப்பட்டு பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம். நீங்க எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் உங்களை ஒருத்தங்க பேசுறாங்க, உங்களை திட்டுறாங்க, உங்களை வைக்கிறாங்க, உங்களை அற்பமா எண்ணுறாங்க, அசட்டை பண்றாங்க அப்படின்னா நீங்க சந்தோஷப்படுங்க. அதே நமக்கு ஆண்டு சந்தோஷப்பட வச்சிருவாரு. அவரு அவங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னு கேட்டா இவங்களுக்கு அவங்க எந்த தீங்கும் செய்யவே இல்லையே, நான் நன்மைதான் செய்யறோம். என் மருமகளுக்கு வந்து குழந்தை இல்லாம 3 வருஷம் இருந்தா முந்தவா. அப்ப நம்ம வந்து எழுதினா அழுதுகிட்டே இருப்போம், ஆண்டுல போய் அழுதுகிட்டே இருப்பான். நான் வந்து சொல்றது ஒரே ஒரு காரியம், நான் வந்து யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. அதனால ஏன் அழுகுற, ஏசப்பா தர வேண்டியதை தருவாரு, ஏன் அழுகுறாரு தான் சொல்லுவேன். ஆனா ஆண்டு கொடுத்தாரா இல்லையா? டாக்டரே என்ன சொன்னாரு, டாக்டரே இந்த இவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் இன்னும் வச்சிருக்காங்க. ஆனா ஏசப்பாட்ட வந்து ஜெபம் பண்ணும் போது ஏசப்பா நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா 2 பையங்களாட்ட கொடுத்தாரு அவங்களுக்கு. அல்லேலூயா. அந்த குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் மூத்தவனுக்கு வச்சிருக்காங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் மூத்த மகனுக்கு டாக்டர் உங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அழகா அவன் சமுத்திரம் ஜெபிக்கும் போது கரெக்டா வச்சுட்டேன். அவன் அழுவான், எப்ப பார்த்தாலும் போய் ஆண்டவர் போய் அழுதுட்டே இருப்பான். அதனால நான் சொல்லுவேன், யாரா இருந்தாலும் தேவனுடைய ஆலயம் இருந்துச்சுங்க போங்க. அண்ணன் மனக்கஷ்டம் அழுதான், அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரா இல்லையா? அதே கட்டளை பிள்ளைங்க யாரையும் அவர் வெறுமையா அனுப்பவே அவருடைய பாதத்துக்கு போன பிள்ளைகள் ஒருவரையும் அவர் என்ன செய்ய மாட்டார், வெறுமையா அனுப்ப மாட்டார். அவருடைய பாதத்துக்கு போன பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவங்க நம்ம துக்கத்தான் சந்தோஷமாய் மாற்றுவாரு. சொன்னாரு, மெய்யாகவே நீங்க அழுது நினைச்சீங்க புலம்புங்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்ப நம்ம துக்கத்தை சந்தோஷமா மாத்துக்கிற கர்த்தர் நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் நம்ம சின்ன ஆறுதலைகிறோம் பாக்கியவாங்கன்னா, ஒரு நாள் துயரப்படுவாங்க, ஒரு நாள் ஆறுதல் படுத்திடுவாரு ஆண்டவர். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு வர்றது. சரி, சொன்னா இந்த உலகத்துல என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போயிருக்கிறேன், இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தையும் நான் வைத்து போயிருக்கிறேன், ஆனாலும் நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் நினைச்சீங்க இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப அவருடைய சம்பந்தம் உலகம் வந்து நம்ம சமாதானத்தை கொடுக்கவே செய்யாது. இந்த உலகம் வந்து நம்மள என்ன செய்யும், நம்மளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதா இந்த உலகம். நம்மளை திட்டி தீட்டுட்டு அது என்ன பண்றாங்கிற பாக்குறதா இந்த உலகம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீ இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன் வைத்து போகிறேன், அந்த என்னுடைய சமாதானத்தை நினைச்சுக்கோ, எடுத்துக்கோ, நீ வச்சுக்கிட்டு, அதனால நீ பயப்படாத, நீ கலங்காதன்னு சொல்லி ஆண்டு வசனம் கொடுத்துருக்குற. சரியா? 14 யோவான் 14ஆம் அதிகாரத்துல. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப தெளிவான வசனங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. அதே 14ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். அவர் சொல்லியிருப்பாரு, ஒருத்தவனை நிந்திச்சா அது என்கிட்ட வந்துட்டு தான் உன்கிட்ட வரும், அதனால நீ பயப்படாதுன்னு பாரு. அப்போ ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்கன்னா எங்க போகுது பஸ் வார்த்தை, ஏசப்படதான் போகுது. அப்ப அவர் ஆலோசனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு திடனான ஒரு கதை, நான் உன் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, நம்ம பலன் மட்டும் நீ திட்டமானதா மட்டும் இருந்துக்கோ, எந்த காரியம் பண்ணாலும் என்ன தேவை செஞ்சிரு சொல்லிடு. நம்ம அவர் நம்ம சொல்லணும்னு அவங்க எதிர்பார்ப்பாரு. ஆனா கொஞ்சம் ஏன்னா அவங்க யாரு என்ன சொன்னாலும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதெல்லாம் தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் நினைச்சிட்டாரு, வசனத்தை நினைச்சிட்டாரு. இப்ப மலை பிரசங்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்ப மலை பிரசங்கம் வந்து எந்த மலை பிரசங்கத்துல இயேசு வந்து நின்று மலை பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி இருக்கிறாரு. மலை பிரசங்கம் நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார், நமக்கு தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிச்சவரு இன்றைக்கு வரைக்கும் போதிப்பாரு, இன்னும் ஒரு வருக வரைக்கும் நினைச்சுவாரு போதிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அதனால நம்ம கட்டுரை பிள்ளைகளாகி நமக்கு தான் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அது நன்மையானதை எடுக்கணும், வசனத்தை எடுத்து அவருக்கு அப்ப நீதிமிக்க துன்பப்பட்டு பார்க்கணும். அப்போ நம்ம நன்மை செய்த நம்மளுக்கு துன்பம் என்ன செய்யுது வரதான் செய்யும் சொல்லி நம்ம என்ன செஞ்சு விடணும், சந்தோஷப்படணும். அது நிமித்தம் பாக்கியவான்களா இருப்போம். ஆனா ஆண்டவர் பார்த்துடுவார் அந்த காரியத்துல. ஏசப்பட சொல்ல வேண்டிய விதத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துடுவார் எதுனாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன்
மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படின்னு நினைச்ச வசனம் சொல்லி இருக்குது. அல்லேலூயா. அப்ப என் நிமித்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் நம்மள பலவிதமான வார்த்தைகளை சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா நிந்தித்தாங்கன்னா, நம்ம உலகத்துக்குள்ள இருந்தோம்னா முன்னால அப்படி இருக்கும்போது ஒண்ணு சொன்னா 10 என்ன செஞ்சிருவோம், பேசிடுவோம். ஆனா ஆண்டவர் நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன்னு பாரு. அப்ப நம்ம சும்மா தான் இருக்கணும். அவர் சொல்றாரு, அவர் எனக்கு என் நிமித்தம் உங்களுக்கு நிந்தித்து ஏசப்பண்ணைக்கு நிறைய ஊழியக்காரங்க வெளியே போறாங்க. ஏசப்படைய வார்த்தையை சொல்லும்போது நிறைய மக்கள் என்ன செய்றாங்க, கட்டுரை பிள்ளைகளை துன்பப்படுத்துறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லிருக்குன்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவாங்க. பாக்கியவான்களா இருப்பீங்க, சந்தோஷப்படுங்க, என்ன செய்யுங்க, கழிவுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படின்னு ஆண்டவர் கட்டுரை பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. கட்டுரை பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுனால நீங்க இந்த வசனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க என்ன செய்யணும், திட்டமிட்டுதான் என்ன செய்யணும், இருக்கணும். சின்ன பிரச்சனை பார்த்துக்கூட ஓன்னு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. கட்டுரை பிள்ளைகளாகி நமக்கு இந்த உலகத்தை உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த உபத்திரத்தின் மத்தியில நம்மள என்ன செய்யறாரு, ஆண்டவர் கரம் முடிச்சு நடத்துகிற. நான் உனக்கு முன்னே போய் கோணலாடுங்களாம் செம்மைப்படுத்தி, உனக்கு என்னென்ன காரியம்லாம் கோணலா தெரியுதோ அது எல்லாம் நான் நினைச்சினேன் செம்மைப்படுத்தினேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு முன்னால கோணலான காரியங்கள் யார் யாரெல்லாம் இந்த இப்படிக்கா ஏசப்பா நிமித்தமா நம்மளை துன்பப்படுத்துறாங்களோ, தீமையான பொய்யான காரியங்கள் சொல்றாங்களோ, அவங்க சொல்ற பாக்கியமெல்லாம் இருப்பீங்க. என்கிட்ட நமக்கு முன்னால அப்படி இருந்ததெல்லாம் சரி பண்ணிடுவார். அல்லேலூயா. கட்டுரை பிள்ளைகள் எதையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம எனக்கு முக்கியமான சொல்றது என்னங்கன்னா, நமக்குள்ளாக ராஜாவின் கம்பீரம் இருக்கு. அல்லேலூயா. ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம துக்கப்பட்டு சோர்ந்து அப்படியே ஊனமலைன்னு அவசியமே இல்ல. கட்டுரை பிள்ளைகளை நம்ம மகிழ்ந்து என்ன செய்யணும், களி கூறணும். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. நீங்க அப்படி பேசினாங்கன்னா சந்தோஷப்பட்டு நீங்க என்ன செய்யுங்க, களி கூறுங்கன்னா பைபிள் வசனம் போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்போ நீங்க என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த ஒரு நாவு அசைதோ அந்த நாவுக்கு பிரச்சனை வரும். அதனால கர்த்தரின் பிள்ளைகள் மகிழ்ந்து களி, ஏசப்பா உங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அவர் என்ன செய்றாரு, அவர் பார்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா. அதனால நீங்க ஐயோ இப்படியே சொல்லிட்டு அலையிறாங்களே, பின்னால போனாலும் பிரச்சனை, முன்னால போனாலும் பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா பிரச்சனை. பிரச்சனைக்கு மத்தியில நம்ம இருக்கோம். அல்லேலூயா. அன்னைக்கு பவுல் என்ன செஞ்சாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா என்ன செஞ்சாரு, பலவிதமான காரியங்களை சொல்லி அவங்க கையை கட்டி சர்ச்சைக்கு போகும்போது அங்க கட்டி அவங்க துன்பப்படுத்துறதுன்னு சொல்லி பவுல் என்ன செஞ்சாரு, சவுலு போனாரு குதிரையில. ஆனாலும் அப்படி போகும்போது அவங்க துன்பப்படுத்த போகும்போது ஏசப்பா என்ன செஞ்சாரு, மறிச்சு என்ன செஞ்சாரு. அப்போ சவுல் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. சவுல் வெளிச்சம் வந்ததுனால அவன் கண் குருடாக்கப்பட்டது, கீழே விழுந்துச்சா. அப்போ சபைன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீங்க யாருன்னு கேட்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ துன்பப்படுத்துற ஏசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு நீங்க யாருங்க. அப்ப நீ துன்பப்படுத்துற ஏசு நான் தானே ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீ துன்பப்படுத்துற ஏசு யாருன்னா கட்டுரை பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் எழுப்புறான். எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்யறான், கையை காலை கெட்டி போட்டு துன்பப்படுத்துறான். ரொம்ப பயங்கரமான நெருக்குங்க எல்லா சபைகள்லையும். ஆனா பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசனை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்தை இணைஞ்சிருந்தாங்க. 9ஆம் அதிகாரம், இந்த மார்க்கத்தனாகிய புருஷனாகியும் ஸ்திரீகளாகியும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு என்ன செஞ்சான், நிறுவனங்களெல்லாம் என்ன செஞ்சிருந்தான், வாங்கியிருந்தான். அவங்களுக்கு என்ன செஞ்சான், ரொம்ப துன்பப்படுத்துறதுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி எழுச்சிருந்துச்சு, அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. சவுலை சுத்தி எழுதிருந்துச்சு. ஸ்தேவானை கொண்டு வந்து சம்மதித்தது சவுல் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தது அவன் தான். 8ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு வந்தான். அப்ப எல்லா மக்களும் அங்க செதறி போயிட்டாங்களாம். செதறி போனவங்க எங்க திருந்து சுவிசேஷ வசனத்தை என்ன செஞ்சாங்களாம்,
போதித்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் அதுல இருக்கும். அப்ப அங்க செதறி போய் அங்க போய் என்ன செஞ்சாங்க, பிசாசு பிடித்தவங்க எல்லாம் அவங்க ஜோம் பண்ணாங்க, குறி சொல்றவங்களுக்கு போய் ஜோம் பண்ணாங்க. இந்த குறிகார ஆவியில இருந்துச்சு வெளியே போச்சுன்னு சொல்லி 8ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. அப்போ அவன் இந்த ஸ்தேவானை கொலை செய்யறதுக்கு அவன் தான் ரெடியா இருந்தான், அவன் கொலை செய்துட்டான். ஆனா இங்கே வரும்போது ஆண்டவர் எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருப்பாரு, ஆண்டாரு இறங்கினாரு. அவர் என்ன செஞ்சாரு, சரி இன்னும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி அவனுக்கு என்ன செஞ்சாரு, நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து, நீ என்ன செய்ய என்னுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு பாத்திரமான இருக்கான்னு சொல்லி என்ன ஆண்டவர் உடனே கேட்பான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்பான். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, என்னுடைய ஊழியத்தை என்ன செய்யும் சொல்லுவாரு. அப்போ கட்டுரை பிள்ளைகள் ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருத்தங்க எழுப்பிட்டாங்கன்னா அவங்க அடுத்த நான் சொல்றேன் அடிக்கடி சொல்றதுதான் பைபிளை தான் கையில எடுப்பாங்க. அது இல்லையா, கையில பைபிள். அப்போ நாங்க நிறைய காரியத்தை கூட எனக்கு அன்பனை பிள்ளைங்க ஜெபிக்க வரும்போது நான் நிறைய காரியங்களை கூட வச்சிருக்கேன். நாங்க ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏசப்பா ஏற்றுக்கொள்றதுக்கு. ஆனாலும் எது செஞ்சாரு, ஆண்டவர் என் கையில பைபிளை கொடுத்து போதிக்க வச்சிருக்கிறாரு. நான் ஆண்டவர் அறியாம இருந்தவதான். ஆனா தேவடி பிள்ளைகளை அப்புறம் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்லுவாங்க, ஏசப்பா உங்ககிட்ட உண்மையிலே இருக்காருல அப்படிம்பாங்க. ஏன் நினைச்சுன்னா எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, எவ்வளவு அழுதுட்டு தான் கிடக்குது, அவ ஒருத்தர பல்ல கமிச்சுட்டு அலைகிறாருப்பாங்க. அலையிலையா அவங்களுக்கே சிரிச்சுட்டு அலைகிறா அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. எங்க வீட்டுல அவ்வளவுமே சொல்லுவாங்கல்ல, அப்ப நீ கண்டிப்பா உங்கள்ட்ட ஏசப்பா இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா எங்க வீட்டுல இருந்து எல்லாத்தோடும் படிப்புல குறைஞ்சவன் நான் தான், ரொம்பலாம் நான் படிக்கல. ஆனாலும் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஏசப்பா கூட்டு போனாங்க, எல்லாருக்கும் கூட்டு போனாங்க. அப்படியா இப்போ நம்ம கூட இருந்து நம்மளை எதிர்க்கிறாரு, நம்ம தலையை உயர்த்துறாரு. அப்ப ஏசப்பா தான் நல்ல உண்மையான தெய்வங்கிறத எல்லாமே சொல்லியும் வச்சிருக்கிறாங்க. சொந்தத்துல எல்லாரும் நினைச்சுவாங்க. அவன் சித்தி பையன் கூட சொல்லுவான், அவங்க அக்காவை அவள் நானும் ஒரே வயசு, அவள் லூசு படிச்சு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை கிடையாது, கஸ்தூரியா அப்படிமா. அப்போ பாருங்க அவங்க அப்போ பாட்டு சொல்லுவாரு, இந்த மோகனம் பாட்டு ஒரு பாட்டு வந்து, படிப்பு பட்டமும் தேவையில்லை பாதியில் உன்னை உயர்த்திடவே பாசம் மிகுந்த நல்ல இயேசுராஜனின் அபிஷேகம் இருந்தால் போதுமே, அபிஷேகம் இருந்தால் போதுமே, அது அனைத்தையும் உன் வாழ்வில் செய்யுமே. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கர்த்தருடைய அபிஷேகம் நினைச்சது ஒரு மனிதனை உயர்த்துது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் வந்து என்ன யாரு, கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்க உனக்கு ஒப்பானவன் யார்? அப்ப கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது. அவங்களுக்கு தான் ஆண்டவர் ரகசியங்களை நிறைய சொல்லி கொடுப்பாரு. இந்த மனப்பிரசங்கம்லாம் அவங்களுக்கு ரொம்ப புரியும், எல்லாம் புரியும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு மனப்பிரசங்கம் என்ன செய்யாது, புரியாது. அதனால மனப்பிரசங்கம் வந்து நம்மளுக்கு கர்த்தர் போதிக்கிறார் சொல்லி நம்ம அறிந்து என்ன செய்யணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதனால வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற எல்லா வசனமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தையை கேட்டு நம்ம எடுத்துக்கணுமா, சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அவர் அழுது கொண்டு துக்கமுகமா இருக்கிறது ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. அதனால யார் உன்னை நிந்திச்சானே, உன்னை அவமானப்படுத்தினானே, உன்னை அற்பமா என்ன நீ என்ன செய்ய சந்தோஷப்பட்டு கலிகூறு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு நீங்கள் பூமிக்கு என்ன செய்வீங்க, உப்பா இருக்கிறீங்க. உப்பானது சாரமற்று போனா எதினால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டதானே அப்படின்னு சொல்லி கொடுக்கு மனுஷங்க தெரிஞ்சுவாங்க, விதிப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யலாம், பூமிக்கு உப்பா இருக்கணும். உப்பாய்க்கு உப்பு என்ன செய்யும், அதுக்கு சுவை கொடுத்து கரையும். அதே போல நம்மளும் அடுத்தவங்களுக்கு சுவை கொடுக்குற மக்களா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு கர்த்தருடைய அன்பை என்ன செய்யணும், சொல்லணும். அவர் தான் உண்மையான தேவன் என்பதை அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். வாயை திறந்து என்ன செய்யணும், சொல்லணும். அவரை ஏற்றுக்கொண்டு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. எங்க அவரை பின்தொடர்ந்து போறவங்க அவர் நல்ல ருசிச்சவங்களுக்கு தான் தெரியும் யார் அவர் என்று. இயேசு ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். அவர் பின்தொடர்ந்து போய் அவர் சமூகத்தை மட்டும் நீங்க ஒழுங்கா தேடிட்டீங்கன்னா, அவர் சமூகத்துல வேதத்தை நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் பயந்து நடந்தீங்கன்னா, உங்களை மாதிரி மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாம் அறவட்டா இருந்தாதான் அவங்களுக்கு பிரச்சனை. வேத வாசிப்புல நான் அது அடிக்கடி போனதுன்னு சொல்லி பண்ணிக்கேன். வேத வாசிப்பு இல்லாம ஜபம் இல்லாம ஆலயத்துக்கு போகாம இருந்தா பல நோய்கள் அவங்களை என்ன செய்யும், தாக்கும். பல கவலைகள் என்ன செய்யும், அவங்களை தாக்கும். கடைசியில வீட்டை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பாங்க. எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க.
அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம வேதத்தை எடுத்து ஆலயத்துக்கு போகணும், வேதத்தை எடுத்து ஜெபிக்கணும், வேதத்தை எடுத்து வாசிக்கணும். அப்படி இருந்தா ஆண்டவர் எப்படி செய்வார்? அவருக்கு வாழ வைத்தை போல வயதடிச்சு அவர் திரும்ப வாழ வைத்தை போல மாற்றுவார். நம்மளை இளமையாக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகள் பின்தொடர்ந்து போக போக 100 வயசு கிழவன் கூட வாலிபன் என்று எண்ணப்படுவான்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப கர்த்தருக்கு பின்தொடர்ந்து போக 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 அவர் ஆதரவு பண்ண அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க 100 வயசு கிழவன் கூட வாலிபன் எண்ணப்படுவான்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனால நீங்க எப்படி இருக்கீங்க? அதை நீங்க என்ன செஞ்சுக்கணும்? அறியணும். நம்ம சோக கதையும் சொந்த கதையும் சுகரு பிரஷரு அந்த இது இந்த இது சொல்லி 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 பிசாசுக்கு முக்கியம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த பிசாசுலாம் தாக்குவான். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியில எனக்கு சுகத்தை கொடுங்க, இந்த பிரஷர்ல எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு ஆண்டவரை சொல்லி 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 உங்க பிள்ளை ஆண்டவரே எந்த வியாதி எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னா இந்த வியாதியின் பொருளை கர்த்தர் முறிச்சு போட்டு கர்த்தர் நம்மளை தூக்கி என்ன செய்வாரு? நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவன் நம்ம நினைச்சு மேன்மை படுத்து வராங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க இந்த மலை பிரசங்கத்தை நீங்க திருப்பி திருப்பி படிங்க. ஆவியானவர் நமக்கு கொடுக்கறது, நமக்கு கற்றுக் கொடுக்கறது நிறைய நமக்கு புரியும். அல்லேலூயா. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். என் வாழ்க்கையின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றிப்பா. நீ பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறியா? நீ கேட்டு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளோட பேசுறீர், எங்களோட பேசுறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும், மகிமைப்பட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு நாமத்தை சொல்லி நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்வது சகல உபகாரமே மறவாதே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.